ஐயா, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க ஊர்ல ஏதாவது நல்ல மாற்றம் இருக்கா? எங்க ஊர்ல இருந்து எந்த மாற்றம் இல்லைங்க. 4 ஆண்டு ஆட்சி படு மோசம். இவர் ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு நல்லா இருக்கா? பெண்கள் பாதுகாப்பா கிடையாது. படிக்கிற பசங்கள்ல இருந்து பெண்களுக்கு யாருக்கும் பாதுகாப்பா கிடையாது. பெண்களுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. எதுவும் பயணம் கிடையாது. ஏதோ நமக்கு பயணம் கிடையாது. இப்போ இருக்கு அவங்க பண்றது ஒண்ணு கூட பயணம் இல்லாம இருக்கு. கஞ்சா இதுதான் கொலை தான் நடக்குது. நம்ம போட்ட திட்டத்தெல்லாம் மாத்திக்கின்னு அந்த மாதிரிதான் போயிருக்குது. அப்புறம் இப்போ டாஸ்மாக் எல்லாம் பல மடங்கு அதிகமாயிடுச்சு. பல மடங்கு அதிகமாயிடுச்சு. எங்க போனாலும் நடு ரோட்ல குடிக்கிறாப்புல. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. எல்லாம் முடியாச்சு. மெடிக்கல் இதெல்லாம் முடியாச்சு. வில்லேஜ் எல்லாம் போட்ட மெடிக்கல் எல்லாம் முடியாச்சு. தாலிக்கு தங்க திட்டம் அந்த மாதிரி எல்லாம் அவங்க இது எல்லாத்தையும் மூடப்பட்டது. அது உண்மைதான். ஏன்னா அவங்க எடுத்துன்னு வரல அந்த திட்டத்தை. புரட்சி தலைவி அம்மா மட்டும் தான் எடுத்துன்னு வந்தாங்க. அந்த திட்டம் ரத்து பண்ணிட்டாங்க. விலைவாசி கட்டுக்காரமா போயிடுச்சு. முன்ன போல அம்மா ஆட்சியில இருக்க விலைவாசி இல்ல. நாளுக்கு ஒரு விலைவாசி அது ஏற்கனவே போயிருக்கு. மணல் கொள்ளை எல்லாமே கொள்ளைதான். கொள்ளை ஃபுல்லா அதான் நடக்கும். அது வந்து என்னதான் போயிட்டு இருக்கு. மக்களுக்கு என்னங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும். அதான் மெயினா. இந்த ஆட்சி தொடரக்கூடாது. ஆட்சி புரட்சி தலைவி அம்மா ஆட்சி எடப்பாடியார் ஜெயிக்கணும். அவர் தான் முதலமைச்சர்.